கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அற்புதமான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீற்றிருக்கிற நம்ம ஒருவருக்கு மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 35 51 முடிய உள்ள வசனங்கள். இந்த வேத பகுதியை எளிதாக புரிந்து கொள்வதற்கு சிந்தனைக்காக முன்பு வாசியை கேட்ட சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். சங்கீதம் 34 8வது வசனத்தின் முதற் பகுதி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய் உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்ற சங்கீதக்காரனுடைய கூற்றை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்கிறவர்களுக்கு இடரல் என்பதே கிடையாது. கர்த்தாவே, அப்பேற்பட்ட ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டே புடமிடும். கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டே நீர் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். சுபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்னுடைய கரத்திலே ஒரு உணவுப் பொருளை நான் வைத்திருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுதா? கீழே வந்திருப்போது உணவுப் பொருளை வைத்திருக்கிறேன். சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது எப்படி இருக்கும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இது உப்பு ஐட்டமா? டேஸ்ட்டை பற்றி கேட்கலாம். முந்திரி பழம் இது சரி, ஏதோ ஒன்றா இருக்கு. சரி, நீங்கள் முந்திரி பழம் எங்கிறீங்க, இதுவாக இருக்கட்டும். இது உப்பா இருக்குமா, அல்லது காரமாக இருக்குமா, அல்லது ஸ்வீட்டா? அதான் சாப்பிட்டா தான் தெரியும். இப்போ நான் சாப்பிட்டு பாருங்க, நீங்கள் கண்ணை மூடிக்கொள்ளுங்க. இப்போ சொல்லுங்க பாப்பா, என்ன டேஸ்ட்னு? எனக்குத்தான் தெரியும், வேற ஒன்றும் இல்லை. இது காஃபி பைட் சாக்லேட், அவ்வளோதான். அதனுடைய ஒரு பீஸ் தான் இது. அப்போ என்னவா இருக்கும்? ஸ்வீட். நான் சொன்ன பிறகுதான் உங்களுக்கு என்ன செய்யுது சரி. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கேட்கலாம், படிக்கலாம், பார்க்கலாம். அது எல்லாவற்றையும் விட சிறந்தது எது? அனுபவித்து அறிவதுதான். ஆகவே சங்கீதக்காரன் தாவீது அனுபவபூர்வமாக சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இது எப்போது தாவீது சொல்லுகிறான் பாருங்கள், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இருங்க, அவசரப்படாதீங்க, நான் சொல்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் இந்த 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இந்த நிகழ்வு நான் கண்டு கொள்ள முடியும். என்னவென்று சொன்னால், சவுலுக்கு தாவீது தப்பியோடுகின்றான். சவுலுக்கு தப்பியோடி காத்துக்கு போகிறான். அது பெலிஸ்தியருடைய பகுதி. பெலிஸ்தியருடைய பகுதியிலே போன உடனே
அங்கே மக்கள் அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள். நம்முடைய பரம எதிராளி வந்து விட்டார். பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொண்ட போது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16, அப்படி என்றெல்லாம் இவனை குறித்து புகழ்ந்து பாடினார்கள். அப்படி என்பதை அடையாளம் கண்டு கொண்டவுடனே தாவீது பயப்படுகின்றான். சிக்கல்தான். அப்படி என்று பயந்து வேஷம் மாறுகின்றான். எப்படி நடிக்கின்றான்? ஒரு பைத்தியக்காரனை போல அவன் நடிக்கின்றான். நாக்கு வெளியே தள்ளுகிறது மாதிரியும், நாக்கிலிருந்து நுரை வருகிறது மாதிரியும், அப்படியே வடிகிறது மாதிரியும் அவன் நடிக்கின்றான். ஏன் என்று சொன்னால் உயிருக்கான ஒரு காரியம். இவனை பிடித்துக் கொண்டு தாவீதினிடத்திலே மன்னனிடத்திலே போகிறார்கள். அந்த மன்னன் இவனுடைய நிலைமையை பார்க்கிறான். மக்களுடைய குரலை கேட்பதற்கே அவன் பொறுமை இல்லை. இந்த பைத்தியக்காரனை என்னிடத்துல எதுக்கு கொண்டு வந்தீர்கள்? என்னையும் நீங்கள் பைத்தியக்காரனை கொண்டு வந்து என்னை எப்படி மாற்றுகிறீர்கள்? பைத்தியக்காரனை போல் ஆக்க விரும்புகிறீர்களோ? அப்படி என்று கேட்டு அவனை உடனே துரத்தி விடுங்கள் என்கிறான். தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? தப்பித்தோம் பிழைத்தோம்டா சாமி, கடவுள் காப்பாற்றி விட்டார் அப்படின்னு அவனை துரத்தி விடுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் கடவுளுடைய செயலை உணர்ந்து பாடுகின்றான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அன்பானவர்களே, உயிரினங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களிலே ஒன்று என்னவென்று சொன்னால் ருசித்து அறியும் திறன். மனிதனுடைய நாவுகளிலே ருசித்தறிவதற்கு கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட சுவை மொட்டுக்கள் இருக்கின்றன அப்படி என்று கூறுகிறார்கள். 3000க்கு மேற்பட்ட சுவை மொட்டுக்கள் நம்முடைய நாவிலே இருக்கிறது. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? திமிங்கலம் போன்ற பெரிய உயிரினங்களுக்கு அவ்வாறு இல்லை. ஏன் இல்லைன்னா, திமிங்கலம் கிடைக்கிறது எல்லாவற்றையும் என்ன செய்யும்? முழுங்கிரும், அப்படியே உள்ள தள்ளிடும், டைரக்டா உள்ள தள்ளிடும். அது ருசித்தறிவதில்லை. ஆனால் குறிப்பாக மனிதனுக்கு கடவுள் ருசித்தறிவதற்கு எத்தனாயிரம் சுவை மொட்டுக்களை கொடுத்திருக்கிறார். 3000க்கு மேற்பட்ட சுவை மொட்டுக்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்போ நன்று மென்று சாப்பிட்டா என்ன செய்ய முடியும்? ருசித்து அறிய முடியும். இதே போலதான் கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே ருசித்து அறிய வேண்டும். அது மிக முக்கியமானது. அப்ப எவ்வாறு ருசித்து அறிவது? அதுதான் நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற சவால் நிறைந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி மிக மிக அருமையாக தெளிவாக நமக்கு சொல்கிறது. எப்படி நம்மால் கிறிஸ்துவை, கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே ருசித்து அறிவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3000 சுவை மொட்டுக்கள் எல்லாம் தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ருசிப்பதற்கும் சுவைப்பதற்கும் 3000க்கு மேற்பட்ட சுவை மொட்டுக்கள் தேவையில்லை. ஆண்டவரை சொல்கிறார், அதற்கான வழியை காட்டுகிறார். 3 ஸ்டெப்புகள் வைத்தால் போதும். 3000 தேவையில்லையா? 3000 படிகளை நீங்கள் எடுத்து வையுங்கள். என்னை உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? சுவைக்க முடியும் என்பதை ஆண்டவர் மிக அருமையாக சொல்கிறார். முதல் காரியம் யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனம். என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்வதில்லை? புறம்பே தள்ளுவதில்லை. வேற ஒண்ணு இல்லை. என்னை ருசித்தறிவதற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையிலே ருசித்தறிவதற்கு ஒரு முதல் படி என்னவென்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்வதில்லை? புறந்தள்ளுவதில்லை. ஏன் என்று சொன்னால்,
எனக்கு தந்திருக்கிறவைகளிலே நான் ஒன்றையும் இழந்து விடக்கூடாது. பின்வரும் வசனங்கள் அதான் சொல்லுகிறேன். அப்போ கடவுள் ஒவ்வொருவர் மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவரை ருசிப்பதற்கு நாம் யாரிடத்திலே வர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் வர வேண்டும். அது வந்து மிக மிக முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருவதற்கு படிப்பும் முக்கியமில்லை, ஜாதியும் முக்கியமில்லை, சமயமும் தேவையில்லை, நிறமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. எந்த நிலையிலே இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழலிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் யாருக்கும் யாரிடத்துல வர முடியும்? இயேசுவினிடத்திலே வர முடியும். அதான் திருமறையிலே கடந்த சில வாரங்களாகவே நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஒருவர் யார்? இந்த கானானிய பெண்மணி. கானானிய பெண்மணியை பற்றி நாம் சிந்தித்தோம். அவள் யாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரானவர்கள் கானானியர். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரானவர்கள் கானானியர்கள். அப்பேற்பட்ட எதிராளி கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி யாரிடத்தில் வருகிறாள்? இயேசுவினிடத்தில் வருகிறாள். மகள் பிசாசு பிடித்திருக்கிறாள். மகள் பிசாசு பிடித்திருக்கிறாள். இது எதிரணியிலிருந்து வருகிற பெண்மணி. அடுத்து ஒருத்தரை பார்க்க முடியும். மத்தேயு 8வது அதிகாரம் 5 முதல் வாசித்து பார்க்கின்ற போது, 100க்கு அதிபதி, ஒரு ரோமன் படைத்தளபதி, யூதர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற ரோமர்கள், அந்த ரோமர் படைத்தளபதியில ஒருவன் வருகிறான். என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான்? வியாதியாக இருக்கிறான். அவனுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். அடுத்து 3வது பாருங்கள், மார்க் 5வது அதிகாரத்திலே ஜெயிரஸ் என்கிறவன் வருகிறான். ஜெபாலய தலைவன். யூதர்களை மிகவும் புகழ்மிக்கவன். ஜெப ஆலயத்தையே அவன் கண்காணிப்பிலே வைத்திருக்கிறவன். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் வருகிறான். அவன்தான் ஜெயிரஸ் என்று வேதம் சொல்கிறது. அவன் வருகிறான். என்னுடைய குமாரத்தி எப்படி இருக்கிறார்? மரண அவஸ்தையில். இந்த 3 பேருமே எதிரும் புதிருமானவர்கள். ஆனால் அவர்கள் வருகிறார்கள், இயேசுவிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இயேசுவை வாழ்க்கையில் முழுமையாக ருசிக்கிறார்கள். கானானிய பெண்மணியினுடைய மகள் பிசாசு பிடியிலிருந்து குணமாகிறாள். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் அற்புதமாக சுகமடைகின்றான். அதே போல ஜெயிரஸினுடைய குமாரத்தி மகள் மரித்த பின்பும் இயேசு என்ன செய்கிறார்? உயிர் பெறச் செய்கிறார். அப்போ இந்த அற்புதங்கள் எல்லாம் எப்போது நடக்கிறது? இயேசுவினிடத்திலே வரும். அப்போ கிறிஸ்துவை வாழ்க்கையில ருசிக்க வேண்டும் என்று சொன்னால், முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில நாம் டேஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால், நாம் யாரிடத்திலே வர வேண்டும்? இயேசுவினிடத்திலே வர வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அதான் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். நம்முடைய கால்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நம்முடைய நாம் வருத்தப்படுகின்ற நேரத்தில், பிரச்சனையின் நேரத்தில், நம்முடைய வாழ்க்கையில் முடங்கி கிடக்கின்ற நேரத்தில், சோர்ந்து கிடக்கின்ற நேரத்தில், நம்முடைய கால்கள் எதை நோக்கி பயணிக்கின்றது? யாரை நோக்கி, யாரிடத்திலே நம்முடைய கால்கள் அடியெடுத்து வைக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அதன் அருமையான ஒரு பாடல் வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்?
வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வான். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாழ்நாட்களை என்ன செய்ய வேண்டாம், வீணாக்க வேண்டாம். இயேசுவிடத்தில் வருவோம். எந்த காரியமாயிருந்தாலும் எந்த பிரச்சனைகளாயிருந்தாலும் தீர்வு உண்டு. ஆண்டவராகிய கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக சுவைக்க முடியும், ருசிக்க முடியும். இது முதல் காரியம், இது முதல் ஒன்று. அடுத்து 2வது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் 6வது அதிகாரம் 40வது வசனமும் 47வது வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர், முதலாவது என்னை ருசிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், என்னிடத்திலே வாருங்கள், எப்பேற்பட்ட நிலையில் இருந்தால் உங்களை நான் புறக்கணிப்பது என்று சொல்கிறார். வா அப்படின்னு வைக்கின்றார். அதான் முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்று சொல்கிறார் சொன்னாங்க, விசுவாசி அப்படின்னு சொல்றார். விசுவாசி அப்படின்னு சொல்றார். விசுவாசம் வந்து மிக மிக முக்கியமானது. அதான் வேதம் எபிரேயருக்கு நிருபம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கின்ற போது விசுவாசத்தை பற்றி, விசுவாச வீரர்களை பற்றி சொல்கிறார். விசுவாசமாக நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக. அப்ப விசுவாசம் என்பது நிறைய பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்வோம். அருமையான தம்பதியினர் திருமணமாகி குழந்தை பிறக்கின்றது. ஒரு ஆண்டு குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறந்த 10வது நாள் குழந்தையினுடைய தந்தை அமெரிக்க தேசத்துக்கு. குழந்தை எப்படி வளர்கிறது? தாயினுடைய அரவணைப்பிலே வளர்கிறது. தாய் என்ன போதிக்கிறாள்? உனக்கு தந்தை இருக்கிறார், தந்தைக்கே இருக்கிறார், அமெரிக்க தேசத்திலே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, பேச முடியும், கொஞ்சம் முடியும், உலா முடியும், அதெல்லாம் முடியும். ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அப்போ அந்த பிள்ளை எப்படி வளர்கிறது? தந்தையை காணாமலேயே தந்தை இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அதை என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் அது அப்படியே வளர்ந்து 1-2 3 ஆண்டுகள் வரவில்லை. பிள்ளைக்கு 2 வயசு ஆகுது, 2.5 வயசு ஆகுது. பிள்ளைகளிடத்துல வேதீஸ்வர் டேடி அப்படின்னா என்ன சொல்லுது? என் டேடி எங்க இருக்கு? அமெரிக்கா. இந்த விசுவாசம் தன்னுடைய அறிவு வந்த பிற்பாடு, தன்னுடைய பேச்சு திறன் எழுப்பி நடக்கிற பிற்பாடு கூட தந்தையை சரீர ரீதியாக முகத்துக்கு முகம் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. ஆனால் என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார் என்று குழந்தை விசுவாசிக்கிறது. அமெரிக்கா வருவார், என்னுடைய தேவையை சந்திப்பார், எனக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் வாங்கி தருவார். அதே அதுதான் அப்படியே தான் தெய்வீகம். அதான் வேதம் சொல்கிறது, நம்பப்படுகிறது உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி. விசுவாசம் இங்கேதான் அநேக நேரத்திலே நாம் தவறி விடுகின்றோம். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ருசிப்பதற்கு தவறிவிடுகின்ற காரியம் இது. நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான காரியங்கள் நடக்கின்ற போது, நினைத்ததுக்கு மாறாக காரியங்கள் போகின்ற போது, நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்கின்ற போது நாம் என்ன செய்கிறோம்? அநேக நேரத்தில் கடவுள் பேரிலுள்ள விசுவாசத்தையே நாம் தொலைத்து நிற்கிறோம். ஆனால் வேதம் மிக தெளிவாக தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க. எப்ப தோமாவை அவன் கடைசி வர எதிர்த்தல் ஆண்டவர் என்ன செய்யல, நம்ம கடைசியாக தன்னை காண்பித்து விட்டு ஆண்டவர் சொன்னார்,
கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். இயேசுவோடு இருந்து எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்து விசுவாசித்தவர்களை விட நாம் அவரை காணாமல் விசுவாசிக்கிறோமே, நாம் என்ன எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அதுதான் வேதத்திலே மிக தெளிவாக சொல்லும். கண்டு விசுவாசிப்பது என்பது மிக எளிது. லாசரு மரித்து போகிறார், இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார், பெத்தானியாவுக்கு போகிறார், மார்த்தாள் மரியாளை பார்க்கிறார். கடைசியாக மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 15வது அதிகாரம் 25வது வசனம் 28வது வசனம், அதை வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். என்னை விசுவாசிக்கிறவன் நிச்சயமா நம்ப முடியும். என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார், கண்கூடாக செய்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு நம்புவது விசுவாசிப்பது என்பது கடினமாக இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே கடவுளை விசுவாசிப்பதற்கு நாம் கஷ்டமாக இருக்கிறது. சூழ்நிலைகள், மாறுபட்ட சூழ்நிலைகளிலே கடவுளை விசுவாசிப்பதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கு. ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர் சீனாவுக்கு சென்ற ஃபர்ஸ்ட் மிஷனரி. நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சருடைய பேர் ஹட்சன். எதை வைத்து போட்டார்கள் என்று தெரியாது, இந்த பேக்ரவுண்ட்ல கூட போட்டிருக்கும். ஹட்சன் டெய்லர் அவர் ஆரம்பத்தில் முதலாவது வாழ்க்கையை தொடர்ந்து தன்னுடைய மருத்துவ படிப்பை தொடர்ந்து எல்லாவற்றையும் இயேசுக்காக விட்டு சீனாவுக்கு போகிறார். இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாள் நாங்கள் பயணம் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கப்பலிலே பயணிக்க வேண்டும். அந்த கப்பல் பயணிப்பது எதை நம்பி பயணிக்கும் என்று சொன்னால் காற்றை நம்பி தான் பயணிக்க முடியும். அதாவது இதனுடைய பயணம் மிஷனரி பயணம் அது சரக்கு கப்பல், கார்கோ ஷிப் என்று சொல்வார்கள். அந்த கார்கோ ஷிப்ல அவர் பயணித்துக் கொண்டிருப்பார். கொஞ்சம் வெள்ளாயிரம் கேப்டன் ஒரு சில பேர் இருப்பார். அப்போ பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது பகுதியில் போகின்ற போது காற்று இவர்கள் எதிர்பார்த்ததற்கு என்ன, காற்று இல்லை, கப்பல் மூவாகவில்லை. அடுத்து ஒரு திசையை நோக்கி அப்படி நகர ஆரம்பிக்கிறது. அது அப்படியே அந்த அலைகளுக்கு நடுவில் அப்படியே போய் தீவை நோக்கி போக ஆரம்பிக்கிறது. அப்போ கேப்டன் பயப்படுகிறார், ரொம்பவே பயப்படுகிறார். ஏனென்று சொன்னால் அந்த தீவுல போய் ஒதுங்கிட்டு என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு என்னதுதான் ஆபத்து அப்படின்றதை, ஏன்னா மனிதர்களை சாப்பிடுகிறவர்கள் அந்த தீவில் சென்று கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நமக்கு சாதனம் இந்த தீவிலே வாழ்க்கை மனிதர்களுக்கு இடையாக இவருடைய பதட்டத்தை பார்த்து ஹட்சன் டெய்லர் கேட்கிறார், என்ன இவ்வளவு பதட்டமாக இந்த காற்று சுத்தமாகவே இல்லை, கப்பல் கரையை நோக்கி தீவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தீவில் நாம் போய் சேர்ந்தால் நிச்சயமாக நமக்கு ஆபத்து. என்னுடைய முயற்சி எல்லாருக்கும் என்னென்ன வழிமுறைகள் உண்டோ எல்லாவற்றையும் பார்ப்பேன். ஆனால் கப்பல் அந்த திசையை நோக்கித்தான் கொண்டிருக்கிறது, என்னுடைய கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இல்லை, என்னுடைய காலத்தோடு ஹட்சன் பேசினார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய அளவு முயற்சி செய்திருக்கிறீர்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். நம்முடைய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார்கள், அவரிடத்தில் இந்த காரியத்தை நீங்கள் சொல்லுகிறார், அவரிடத்தில் இந்த காரியத்தை நீங்கள் வைத்தீர்களார் அப்படின்னு கேட்டார். உடனே சொல்லிட்டு சொன்னார், இந்த கப்பலிலே பயணிக்கிறவர்கள் 4 பேர் நாம் கிறிஸ்தவர்கள். நம்முடைய கேபினுக்கு போவோம், நம்முடைய அறைகளுக்கு செல்வோம். நான் தனியாக கடவுளிடத்தில் சொல்வேன், விசுவாசத்தோடு சொல்வேன், நிச்சயமாய் காட்டு விடப்படுவார். அப்படியே 4 பேரும் போனார்கள். 4 அறைகளில் இருந்து தனித்தனி அறைகளில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். அப்போது மனிதர்களுடைய நடமாட்ட கப்பலில் மற்ற பணியாளர்களுடைய நடமாட்டம் தெரிகிறது. அந்த கப்பல் ஏதோ நடக்கிறது அப்படின்னு ஓடி பார்க்கலாம். காற்று நினைப்பதற்கு மாறான காற்று அவர்களுக்கு இருக்கிறது. அந்த கப்பல் கேட்டு ஆச்சரியப்பட்டு நேராக ஹட்சன் டெய்லர் அறிவித்திருக்கிறார்.
போதும் வருது, நீங்க ஜெபிப்பது போதும், கடவுள் போதுமான காற்றை. இதுதான் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு, இதுதான் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. இப்படிதான் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சுவைக்க முடியும், ருசிக்க முடியும். இது இரண்டாவது மிக முக்கியமான மொட்டு. இது ஆகையினாலே தான் கடவுள் நம்மை அழைக்கிறார், விசுவாசத்துக்கு அழைக்கிறார். அதான் வேதத்திலே மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்டோம். அதான் 40வது வசனம் சொல்லுகிறது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும். இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மரணத்துக்கு அப்பால் உள்ள வாழ்க்கையும் உயிர்த்தெழுதலும் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாகும் அப்படி என்று சொல்கிறார். அதான் 47வது வசனத்திலே அதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். அதான் ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாசத்தில் நமக்கு என்ன விசுவாசம்? என்ன கஷ்டம் சொல்றது? விசுவாசம் இல்லாம நான் இங்க வர பாடப்படுமா, ஜெபிப்போம். விசுவாசம் இருக்கு. இந்த பால் மானியம் தெரியும். பாலில் எவ்வளவு தண்ணீர் கலந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக, இப்பெல்லாம் பால்காரில் நமக்கு தான் கவர் பால் வச்சேன். தண்ணீர் அளவை கண்டுபிடிப்பதற்கு பால் மானியத்தை ஒன்றை பயன்படுத்துவார்கள். அதை போட்டு பார்த்த உடனேயே அது எவ்வளவு பால் இருக்கு, எவ்வளவு தண்ணீர் இருக்கு. அதே போல நாம் தற்பரிசோதனை செய்து பார்க்கிறோம். எந்த அவருக்கு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கை தற்பரிசோதனை செய்து பார்க்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்றார், எப்ப முதலாவது இந்த இடத்துல, 2வது விசுவாசி, 3வது சொல்லுகிறார். அதான் 48வது வசனத்திலிருந்து 51வது வசனம் முடிய, ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னைக்கு பிழைப்பான்? நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அடுத்து சொல்லுகிறார், புசியுங்கள் அப்படின்னு சொல்லு. கரெக்டா பாயிண்ட் தான். முதலாம் விசுவாசி, அடுத்து என்ன? புசி. கடவுள் வனாந்தர பிரேமத்திலே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார். புசித்தார்கள், நடந்தார்கள். புசித்தார்கள், நடந்தார்கள். அதே போல வாழ்க்கையிலே உயிருக்கு அஞ்சி சூரச்செடியின் கீழே படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிற எலியாவுக்கு கடவுள் தூதன் அனுப்பி தட்டி எழுப்பி உணவை கொடுக்கிறார். இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1 முதல் 8 முடிய உள்ள வசனங்கள். அதுல என்ன பார்க்கிறோம்? எலியாவை தட்டி எழுப்பி என்ன கொடுக்கிறார்? சுடப்பட்ட அடை. சுடப்பட்ட அடை. அடுத்ததாக என்ன? பாத்திரத்தில் தண்ணி. சுடப்பட்ட அடை, பாத்திரத்தில் தண்ணி. அதை புசித்து விட்டு வேதம் சொல்கிறது 1-2 நாட்கள் அல்ல, எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். பகல் மட்டுமல்ல, பகலும் இரவு பகலாக அவன் நடந்தான். கடவுள் அருள்கின்ற உணவுடைய வலிமையை பாருங்க, சரீர ரீதியாக பாருங்க. அவன் புஷ்டி அடைந்து ஒரே நேரத்தில் சாப்பிட்ட உணவை வைத்து எத்தனை நாள் நடக்கிறான்? 40 நாட்கள் நடக்கின்றான் தொடர்ச்சியாக. ஆண்டவர் நமக்கு ஒரு உணவை தந்திருக்கிறார். என்ன உணவு? தன்னையே அவர் உணவாக கொடுத்திருக்கிறார்.
தன்னையே அவர் உணவாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறது. ஜீவ அப்பம் நானே. கடந்த வாரத்தினுடைய திருவிழாவுடைய சில முக்கியத்துவங்களை நாம் சிந்தித்தோம். தன்னையே உணவாக கொடுக்கிறார். ஜீவ அப்பம் நானே. அப்போ 51வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நானே வானத்திலிருந்து இறங்குற ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கிறேன் மாம்சமே. மிக தெளிவாய் சொல்லுங்க. தன்னையே, தன்னுடைய சரீரத்தையே, தன்னுடைய இரத்தத்தையே கடவுள் என்ன செய்கிறார்? நமக்காக கொடுக்கிறார். எலியாவுக்கு கொடுத்தார் சுடப்பட்ட அப்பம், பாத்திரத்திலே தண்ணீர். இங்கே ஆண்டவர் தன்னை கொடுக்கிறார், உணவாக கொடுக்கிறார், அப்பமாக கொடுக்கிறார், தன்னுடைய இரத்தத்தை பானமாக கொடுக்கிறார். அப்ப அது எங்க வர நம்ம கொண்டு நடத்தும்? மரணத்தோடு முடிவதில்லை. மரணத்துக்கு அப்பால் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய இடம் வர அது நம்மை நடத்தக்கூடிய ஆற்றல், தரக்கூடிய ஆற்றல் அந்த உணவுக்கு உண்டு. இதை நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து போகவே ஆண்டவர் சொல்கிறார், வா விசுவாசி. அந்த விசுவாசத்தோடு கூட இதை நீங்க செய். ஆனால் என்னுடைய மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இன்னைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படி இந்த பவுலடிகளார் தடம் புரண்டு நிற்கிற எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிறார், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி புதிய மனுஷனை தரித்துக் கொள்வது? எப்படி? எப்பேற்பட்டவை? பொய் பேசாதிருங்கள், மெய்யை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், திருடாதிருங்கள், ஆனால் அதே நேரத்திலே வேலை செய்து சாப்பிடுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எப்படி வரட்டும்? நல்ல வார்த்தைகளாகவே வரட்டும். மன்னியுங்கள், மன்னித்து வாழுங்கள், அன்பு செய்து வாழுங்கள். இவைகள் எல்லாம் நம்முடைய சுய பலத்தை கொண்டோ சுய முயற்சியை கொண்டோ நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்த முடியாது. நமக்கு அதற்கான வலிமை தேவை, அதற்கான ஆற்றல் தேவை. அது எதன் மூலம் கிடைக்கிறது? அது எதன் மூலம் கிடைக்கிறது? திரு சரீரத்தின் மூலமாய், திரு ரத்தத்தின் மூலமாய் நமக்கு இந்த வலிமையும் ஆற்றலும் கிடைக்கிறது என்பதை மறந்து போக வேண்டும். அது எந்த உணர்வோடு நாம் கடைசி ராப்போஜனத்தில் ஆண்டவர் சிலுவை மரணத்துக்கு முன்பாக அற்புதமான திருவிருந்தை ஏற்படுத்துகிறார். 12 சீடர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதிலேயும் ஒருவன் இருக்கிறான். யாரு? யூதாஸ் காரியோத். அதிலே ஒருவன் இருக்கிறான், யூதாஸ் காரியோத். அவனும் திருவிருந்து பங்கு பெறுகிறான். அங்கதான் முக்கியம். பங்கெடுப்பது முக்கியமல்ல. நாம் எப்பேற்பட்ட நிலையிலே, எப்பேற்பட்ட விசுவாசத்தோடு எடுக்கிறோம் என்பதிலே தான் அந்த திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கான உண்மையான ஆசீர்வாதம் இருக்கிறது. யூதாஸ் காரியோத் பங்கெடுக்கிறான். அவனுடைய சிந்தனை எல்லாம் எதுல இருக்கிறது? பணம், பணம், பணம். ஆகையினால அவன் வாழ்க்கை வந்து அப்போ இதுல அல்லாஹ் இதுல பயபக்தியோடு ஜாக்கிரதையோடு நம்மை நாமே நிதானித்து அறிந்தும் இதுல என்ன செய்ய வேண்டும்? பங்கெடுக்க வேண்டும். அதாவது நம்முடைய ஆர்டர் சர்வீஸ், திருவிழா ஆர்டர் சர்வீஸ் மறந்து நாம் அதை என்ன செய்வதில்லை, பாடுவது. பிரதான தெய்வான முறைமை தான் என்ன செய்யணும்? சரிதானே? சரிதானே? மியூசிக் டீச்சர் அதான் பாடுறோம். ஏன் பாடுறோம்? நம்ம மக்கள் கொஞ்சம் லேட்டாகி வருவாங்க. லேட்டாகி இருந்தால் இந்த திருவிழாவில் இருக்கிற பாவ அறிக்கையை சொன்னால் மற்ற மக்கள் எதுவும் செய்ய முடியாது, பாவ அறிக்கை செய்ய முடியாது. ஆகையினால எல்லாம் வரட்டுமே அப்படி என்பதற்காக பிரசங்கத்துக்கு பிற்பாடு இந்த பாவ அறிக்கை சிறப்பாக நம்முடைய சர்ச்சைகள் பார்த்து ரொம்ப வேடிக்கையா எல்லாம் பாவ அறிக்கை வரும். அந்த எதுவும் பங்கெடுக்க மாட்டாங்க.
அங்க ஓடி வரும் அந்த பண்பு நடந்துட்டு ஓடி வந்து என்ன செய்வாங்க? அதான் சொல்லுவது சார், விடக்கூடாது அப்படி உதாரணத்தை நம்மை தற்பரிசோதனை செய்து பார்த்து, ஏன்னா அது சாதாரணப்பட்ட உணவு இல்லை, வாழ்வார் நம்முடைய வாழ்வு நம்முடைய நித்திய வீட்டிலே கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை தரும் உணவு. அதுவரை நம்மை நடத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அந்த உணவுக்கு. அப்ப அதுல நாம் பங்கெடுக்கிறோம். அதனால அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அதனால பங்கடிகள் எச்சரிக்கிறது, ஜாக்கிரதையோடு அவன் பங்கெடுப்பான். இதை நிர்விசாரமாய் பங்கெடுத்தவன் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். சிலர் என்ன செய்திருக்கிறார்கள்? நித்திரை அடைந்திருக்கிறார்கள். 1 Corinthians 11வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கற்றுக் கொள்ள முடியும். ஆகையினால உசியாக சொல்கிறார், நீ வா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமா வா, எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, வா, என்னை விசுவாசி, என்னை என்ன செய்ய உசி. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுவீர்கள். சீன தேசம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தேசம். மதத்துக்கு அங்கே மத சுதந்திரம் இல்லை. ஒரு சில கத்தோலிக்க திருச்சபைகளுக்கும் ஒரு சில திருச்சபைகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். மற்றபடி சுதந்திரமாக எங்கேயும் ஆராதிக்க முடியாது, வீட்டு கூட்டம் எங்கேயும் நடத்த முடியாது, வாய்ப்பே கிடையாது. மிகவும் அடக்குமுறை, கம்யூனிஸ்ட் அடக்குமுறை தேசத்தில். ஆனா அங்க பாஸ்டர் வருவார். எப்படி வருவார் தெரியுமா? சோப்பு, நான் பத்திரிகையை படிப்பதை சொல்றேன், சோப்பு வியாபாரி போது சில பாஸ்டர் சோப்பு வியாபாரி பல பல கோணங்களில் வருவார். நான் படித்தது சோப்பு வியாபாரி. பாஸ்டர் எப்படி வருவார்? சோப்பு வியாபாரி. சோப்பு வியாபாரியாக வரும்போது அவர்களுக்கு தெரியும் யார் நம்முடைய ஆளு அப்படின்றது தெரியும். ஆகையினால் மற்ற மக்களுக்கு சோப்பையும் தன்னுடைய விசுவாச மக்களுக்கு சோப்புக்கு உள்ள என்ன இருக்கு? சோப்புக்குள்ள சோப்பு இருக்காது, சோப்பு மாதிரி வெளியரங்கமா இருக்கு. சோப்புக்கு உள்ள என்ன இருக்கு? சாக்ரமெண்ட், அப்பமும் ரசமும் இருக்கு. அது அடங்கி இருக்கிற அந்த சோப்பு அதையும் வாங்கி பக்தியோடு வெளியே சாப்பிடுவார். இன்னைக்கு நமக்கு சுதந்திரமாய் ஆண்டவருடைய சமூகத்தை கடந்து வருவதற்கு, அவர் அருகின்றே அவருடைய திருசரீரத்தை ருசிப்பதற்கு திருப்பான் நமக்கு எவ்வளவு சுயாதீனம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அதை பற்றி என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை. ஆகவே நண்பர்களே, நான் பெயர்பட்ட சுதந்திர நாட்டிலே வந்தோம். வருகின்ற வியாழக்கிழமை நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தினத்தை என்ன செய்யணும்? கொண்டாடி மகிழ இருக்கிறோம். அந்த சுதந்திரத்துக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சுதந்திரமா வருகிறோம், மத சுதந்திரம் இருக்கிறது, உரிமையோடு எல்லா பப்ளிக்காக நாம் திருமணங்களில் பங்கெடுக்கிறோம். யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவர்களுக்காக, தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த தியாகிகளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாட ஆசிரிக்க ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சுவைத்து மகிழ்வோம், ருசித்து ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமாம். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் கற்றுக்கொள்வதாக. ஆமென்.